Hi, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel Risna Diary. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈத் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் இருந்து லஞ்ச் ஏற்பாடு செஞ்சுட்டு போவோம்னு சொல்லினதால் எல்லாருமே வீட்டில் லஞ்ச் ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தோம். நான் இன்றைக்கி ஒரு பீஃப் பிரியாணி செய்வோம்னு தான் ஐடியா எடுத்திருந்தேன். அதுக்கு தேவையானது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ஊற்றி அது நல்லா சூடாகினதுக்கு பிறகு வெங்காயம், பிரியாணி இலை, கருவேப்பட்டை, ஏலங்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, மிளகு, சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கு பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி, புதினா ரெண்டையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு பிரியாணி மசாலா, தனி கொச்சிக்காத்தூள் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் வதங்கினதுக்கு பிறகு தயிர் ஆட் பண்ணி தயிரும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பீஃப் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மேலதிகமாக ரைஸ் குக் ஆகுறதுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அரிசை போட்டதுக்கு பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சா பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி. நம்ம எப்படி சமையல் செஞ்சாலும் ஒரு அவுட்டிங்கு போகும்போது அந்த சாப்பாடு எப்படி சமைச்சாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. ஹோட்டலில் வாங்குறத விட நம்ம வீட்டில் சமைச்சு போகிற சாப்பாடு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம சமைச்சிற சாப்பாடு எப்போவுமே ஹெல்த்தியாகவும் ருசியாகவும் தான் இருந்துச்சு. ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து போகல நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடணுன்றதால கொஞ்சம் கூட தான் சமைச்சிட்டு போவோம் இல்லையா. இனி சமைச்சு முடிச்ச சாப்பாடெலாம் கட்டி எடுத்துட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோவில் போகிற தூரம் தான் அது. ஒரு பாலத்துக்கு கீழேக்கு அழகான ஒரு வியூவோட சூப்பரான ஒரு பிளேஸ் எங்களோட ஊரில் இருக்கிறாக்கள் நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி போன ஆட்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துருந்தா. அது வெளி இடத்துல இருக்கிறாக்கள் எங்களோட இடத்துக்கு வந்தால் நீங்கள் ஒரு லஞ்ச் ஏற்பாடு செஞ்சுட்டு ஃபேமிலியோட ஃபன் பண்ணணும்னு நினச்சா இந்த இடத்த மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு இடமா இருந்துச்சு. மனசுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு இடமா இருந்துச்சுங்க அது. இந்த பாலத்தை கீழே இறங்குறதுக்கு ஒரு 2-3 வழி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இந்த வழியை தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த வழியால் ஒரு சறுக்கு மாதிரி ஒரு வழி தான் இது. அதெல்லாம் கயிறு கட்டியிருந்தாங்க. கயிறை பிடிச்சி தான் இறங்கணும். அதுவுமே ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. நான் இந்த வழியால் இந்த பாலத்துக்கு ஃபஸ்ட் டைம் இதால் போகிறேன். ஏற்கனவே வந்துருச்சேன், ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வழியால் வர்றது. நாங்கள் நேரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாலத்துக்கு கீழுக்கு வந்தது பிறகு தான் பாலத்தில் அழகே விளங்குது. பாலத்துக்கு கீழுக்கு நாங்களும் பாலத்துக்கு மேலுக்கு வாகனத்தில் சத்தமும், கடல் அலையிற சத்தமும், காற்று, இயற்கையான மரங்கள்ற சத்தமும் காதுக்கு இனிமையாகவும் கவர்ற வகையில் இருந்துச்சு. எங்களுக்கு இதை விட்டு வாரத்துக்கு மனசே இல்லை. கதையெல்லாம் பேசிட்டு மிச்ச நேரம் கிடந்துட்டு தான் நாங்கள் இங்கேருந்து போனோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக கழிச்சணும்னு நினச்சா அந்த இடம் சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. கண்டிப்பாக வராதாக்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களோட பிள்ளை ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு. ஒரு சூப்பரான இடம் தான் இது. இனி லன்ச் டைம் வந்ததால் எல்லாரையும் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு சாப்பிடுவோம். இனி சாப்பிட்டதுக்கு பிறகு இனி பேசுறதெல்லாம் பேசிட்டு அரட்டடிச்சதெல்லாம் அரட்டடிப்போம்னு சொல்லி இனி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். எல்லாருமே ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்டோம். அவங்கவுங்க சமைச்சதை ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே
போட்டிங் கூட இருந்துச்சு. நிறைய பேர் போட்டிங்கில் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் சின்ன ஆக்களை வச்சதால் போட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இது மற்ற ஆக்கள் போகிறத தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருச்சேன். விரும்பினா நீங்களும் வந்து இங்கே போட்டிங் போகலாம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சது பிறகு இனி பிள்ளைகள்லாம் இல்லாமல் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படியான இடத்துல விளையாட்டெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. பிள்ளைகள் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இனி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பாக இப்படியான இடத்துக்கு வந்து ஐஸ்கிரீமை மிஸ் பண்ணலமான்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரை செலக்ட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. ஐஸ்கிரீம் இப்படி ஒரு கிளைமேட்டில் இப்படியான ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருச்சோம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட விட்டு கொஞ்சம் நேரம் வந்து கடல் அலைகிட்ட போய்த்து கடலில் பிள்ளைகளை விட்டு கொஞ்சம் காலை நனைச்செடுப்போடு கூட்டி போயிருந்தோம். அவங்களும் தண்ணியை கண்டா விடுவாங்களா, எல்லாருமே நல்ல சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியோ கடல் அழகையும் ரசித்துட்டு மெல்ல மெல்ல கடலுக்கு அலையோரத்தில் நடந்துட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தோம். உலகத்திலேயே ரொம்பவும் பாதுகாப்பான சந்தோஷமான இடங்கள்ட வந்து நம்மளோட குடும்பம்தான். அந்த குடும்பத்தோடு அப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம விசிட் பண்ணி சந்தோஷமாக பொழுத கழிச்சிற நேரத்தை வார்த்தையாலவே சொல்ல இயலா. வாழ்க்கையில் எவ்வளவோ இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்து செலவழிக்கிற இந்த மணி நேரங்கள் தான் ஆயுளுக்கு நினைவு இருக்கும். அமைதியான இந்த இயற்கையான அன்பான குடும்பமும் இதை விட வேறென்ன வேணும் இந்த வாழ்க்கையில். எவ்வளோதான் நம்மகிட்ட காசு பணம் இருந்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு இடாது இல்லையா? அதனால் அந்தந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்வோம். அம்மாக்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே வந்து மாங்காவெல்லாம் சீவி அதுக்கு உப்பெல்லாம் தொளிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. பிள்ளைகள்லாம் தண்ணியில் விளையாடி முடிச்சுட்டு அங்கே போய் மாங்காவெல்லாம் கதை பேசிட்டு சாப்பிட்டு இனி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இனி டைம் ஆகிட்டு இனி போவோம்னு சொல்லி எல்லாருமே வெளிக்கிறாச்சு. இனி போகிறது தான் இருச்சோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.